வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அச்சச்சோ தொடை முழுவதும் ஊசி, அந்த மாடல் அழகிக்கு என்னாச்சு, வலி தாங்க முடியலன்னு ரொம்பவே கதறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சப்சன் படத்தில் ஊசி குத்திய இளமையாக மாற வயதான டெமி மூர் செய்வது போல ஏதாவது முயற்சி செய்கிறாரா அந்த பிரபல மாடல் அழகி நிதிதா சர்மா என ரசிகர்கள் ஷாக்காகியிருக்காங்க. தனது கீழ் முதுகல் முதல் கால் வரை பல ஊசிகளை குத்தி கொண்டே சிகிச்சை பெற்றும் வரும் வீடியோ ஒன்று காட்சிகள் வெளியிட்டு பதற வைத்துள்ளது. டெட்டெக்ஸ் மற்றும் கல்சுரல் அம்பட்ஷா செயலாற்றி வரும் இன்ஸ்டாகிராம் மாடல் அழகி நிதிதா சர்மாவுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 8 மில்லியன் ரசிகர்கள் இருக்காங்க. சுமார் 85 லட்சம் ரசிகர்களை ஃபாலோவர்களாக கொண்டுள்ள சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக நிதிதா சர்மாவின் அழகை பார்த்து பாலிவுட் நடிகையே வாய் பிளந்து போயிருக்காங்க. கவர்ச்சி கடலாக காட்சியளித்த இளைஞர்கள் தன் பக்கம் கவர்ந்து வந்த நிதிஷா சர்மாவுக்கு திடீரென தற்போது முதுகு பகுதிக்கு கீழ் தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த வலியை தாங்கி கொண்ட சீக்கிரமாக அதிலிருந்து மீண்டு வருவேன் என்று பதிவிட்டிருக்காங்க. 8.5 மில்லியன் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஈட்டுவது என்பது லேசுப்பட்ட காரியம் அல்ல. பல முன்னணி நடிகர்களோ 4 மில்லியன் ஃபாலோவர்கள் அல்லவோ தலைகளாக நின்று தண்ணீர் குடித்து வருகிறாங்க. ஏகப்பட்ட பிகினி போட்டாக்களை போட்டு ஒன்றும் பெரிதாக கிடைக்கல. ஆனால் சர்வதேச அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ள மாடல் அழகி நிதிஷா சர்மா லேட்டஸ்டாக பதிவிட்டுள்ள போட்டோ ஒன்று ரசிகர்களை இன்ஃப்ரெஸ் ஆகிவிட்டுள்ளது. நடிகை சமந்தாவும் மயசிஸ் பாதிப்பு ஏற்பட்டு ரசிகர்களை பெரும் அளவில் சோகத்தில் ஆழ்த்தியது. நடிகை ரகுல் பிரீத் சிங் 80 கிலோ எடையை தூக்கினால் அதனால்தான் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் வந்திருக்காங்க. இந்த நிலையில் நிதிஷா சர்மா வெறும் சட்டையை மட்டுமே அணிந்து கொண்டு தனது பின்புறத்தில் இருந்து தொடையை மட்டுமே கால் முழுக்க ஊசி குத்தி வீடியோவை ஒன்று அதிர்ச்சியடைய செய்திருக்காங்க. சப்சன் படத்தில் டெமி மூர் போடும் அந்த ஒரு ஊசியை ரசிகர்களிடையே பீதியடைய செய்துள்ளது. இந்த நிலையில் பின்புறத்தில் இருந்து ஒரு கால் முழுவதும் ஊசி குத்தி தனக்கு ஏற்பட்டுள்ள லவ்வர் பேக் என்ற சரி செய்ய ட்ரீட்மெண்ட் எடுத்து வருவதாகவும் வலி உயிர் போகிறது என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. ஊசி குத்தும்போது வலி உயிர் போகிறது என்று குறிப்பிட்டுள்ள நிதிஷா சர்மா சீக்கிரமாக இந்த வலியை வேதனையுடன் கடந்து வருவேன் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. பாலிவுட் பிரபலங்கள் மற்றும் அவரது லட்சக்கணக்கான ரசிகர்கள் நிதிதா சர்மா சீக்கிரமாக குணமாகி வர வேண்டும் என்று ஒரு ஊசி குத்தவே பயப்படுவேன், நீங்கள் எப்படி இத்தனை ஊசிகளை அசால்ட்டாக போடுறீங்க என்றெல்லாம் கமெண்ட்கள் குவித்து வருகிறது. உங்கள் 2 பீஸ் உடையில் பார்க்க ஆசைப்படுகிறோம், நீங்கள் இப்படி கஷ்டப்படுவதை எல்லாம் காட்டாதீங்க, தாங்க முடியலை என்று ரசிகரிடம் வேதனை பதிவுகளை போட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.